ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உங்களை நினைத்து நீங்களே பெருமிதம் கொள்ளுங்கள். உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படக்கூடிய நேரம் இது. உங்களை நினைத்து அனைவருமே பெருமைப்படக்கூடிய நேரம் இது. இது உங்கள் நம்பிக்கைக்கு மேலும் ஒரு வலுவை சேர்க்கும். உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக இருக்கும். அப்பா சொல்வது உன்னுடைய நன்மைக்காகவே. நம்பிக்கையும் பொறுமையும் வலுவாகும் போது சாத்தியமற்ற விஷயங்கள் கூட உனக்கு சாத்தியமாக மாறும் தங்கமே. அதனால்தான் நான் எப்போதும் நம்பிக்கை பொறுமை வைத்திருங்கள் என்று சொல்கிறேன். உன் மகிழ்ச்சிக்கும் உன்னுடைய மன அமைதிக்கும் உன் சாயி உன் மீது காட்டும் கருணையே காரணம் என்பதை நீ உணர்ந்து கொள். எனது பக்தனாகிய நீ அறிய வேண்டியது என்னவென்றால், உனக்கு ஏற்படும் தோல்வியை ஒரு தோல்வியாக நினைக்காதே. அது உனக்கான ஓர் அனுபவ பாடம். இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று எதுவுமே கிடையாது அல்லவா? எதுவும் முக்கியமில்லையும் அல்ல. மாற்றங்கள் மட்டுமே மாறாதவை. தினமும் நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய வாழ்விலும் பல மாற்றங்கள் நிகழலாம். நீங்கள் மாற வேண்டும் என்று நினைப்பது இன்றே மாறலாம். ஆகவே நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். நமது சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை. தோல்வியும் நிரந்தரமில்லை. இன்றைய நிலையோ நிரந்தரமில்லை. அவமானங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. கஷ்டங்களும் கவலைகளும் நிரந்தரமில்லை. இவை அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் மாறக்கூடியவைதான். அனைத்திற்குமே ஒரு தீர்வு உண்டு. சாயினால் நிச்சயமாகவே எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு. நாம் சாயப்பாவினால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் இல்லை. மாற்ற முடியாத சூழ்நிலைகள் இல்லை. முழுமையாக சாயப்பாவை நம்புங்கள். உங்களுக்கு ஒன்று தாமதமாகிறது என்றால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணமில்லாமல் இங்கு எதுவுமே நிகழ்வதில்லை. எல்லாமே ஒருடைய நன்மைக்காக மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறு புள்ளி அளவு கூட அதில் நமக்கு நன்மை இருக்கலாம். அதனால் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். சாயப்பா உங்களுக்கு காலதாமதம் செய்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். பின்னால் அது வெகு பெருசாக உங்களுக்கு கிடைக்கும். பல நன்மைகளோடு அது உங்களுக்கு திரும்பி வரும் என்று நம்புங்கள். சாயப்பா வீடு நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். நீங்கள் சிறப்பாகவே வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றக்கூடிய சக்தி நம் சாயப்பாவிற்கு உண்டு. சாயினால் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் உங்களுக்கு இனிதாக ஆக்கித்தர ஒரு நொடி போதும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சாயப்பாவை முழுமையாக நம்பி பொறுமையுடன் இருப்பது மட்டுமே. உங்களை நீங்களே பெருமைப்படுத்தி கொள்ளும் நேரம் அல்லவா இது? அதனால் உங்கள் மீது உள்ள நம்பிக்கையும் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையும் கூடுதலாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எப்போதுமே பக்க பலமாக துணையாகவே இருக்கும்.